அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கங்கள். நாங்கள் இன்று பகுதி 2 பார்ட் 2 வீடியோவை தொடங்கப் போகின்றோம். பகுதி 2 விஞ்ஞான பாட புத்தகத்தில் இருந்து அழகு 11ஆம் பாடம் படிக்க போகின்றோம். ஒளியின் உருவாக்கமும் கடத்துகையும். ஒளி உற்பத்தி. அன்றாட வாழ்வில் பல்வேறுபட்ட ஒலிகளை கேட்கின்றோம். பறவைகளின் ஒலி, வானொலி, தொலைக்காட்சி என்பவற்றிலிருந்து பிறப்பிக்கின்ற ஒலிகள் அவற்றுள் சிலவாகும். இவ்வாறே நமக்கு கேட்கின்ற ஒலிகள் எவ்வாறு தோற்றுவிக்கப்படுகின்றன என்பதை கண்டு கொள்வதற்காக கீழ்வரும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம். செயற்பாடு 11.1. ஒலி உண்டாகும் விதம். தேவையான பொருட்கள்: ஒலிபெருக்கி, பொலிஸ்டைரீன் துண்டுகள், சிறிய பாரமற்ற பொத்தான்கள், தொடுக்கும் கம்பி, உலர் மின்கலம். செயல்முறை: ஒலிபெருக்கி ஒன்றை எடுத்து அதனை படத்தில் காட்டியவாறு தொடுக்கும் கம்பிகள். கம்பியின் மூலம் எடுத்து ஒலிபெருக்கியின் மீது பொலிஸ்டைரீன் துண்டுகளை வையுங்கள். தொடுக்கும் கம்பியின் ஒரு முனை மின்கலத்தை தொடுங்கள். கம்பியின் மாறும் முடிவிடத்தை ஒரு தடவை மின்கலத்துடன் இணையுங்கள். நடைபெறுவதை அவதானியுங்கள். இவ்வாறு பல தடவைகள் கம்பியின் முடிவிடத்தை மின்கலத்துடன் தொடுத்து நடைபெறுவதை அவதானியுங்கள். கம்பியின் இரு முனைகளும் மின்கலத்துடன் தொடுக்கப்படும் சந்தர்ப்பத்தில் மட்டும் பொலிஸ்டைரீன் துண்டுகள் மேல் நோக்கி வீசப்படுவதை காண்பீர்கள். இதிலிருந்து ஒலிபெருக்கியில் ஒலி உண்டாகும் சந்தர்ப்பங்களில் மட்டுமே பொலிஸ்டைரீன் துண்டுகள் மேல் நோக்கி வீசப்படுகின்றன என்பதை அவதானிக்கலாம். ஒலி தோற்றுவிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் மட்டும் பொலிஸ்டைரீன் துண்டுகள் வீசப்படுவதற்கு காரணம் ஒலிபெருக்கியில் உண்டான மேல் கீழான அலைவாகும். இவ்வாறு ஒலி தோற்றுவிக்கப்படும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் பொருளில் உண்டாகும் மேல் கீழான அலைவு அதிர்வு எனப்படும். இதற்கமை ஒலி தோற்றுவிக்கப்படுவது ஏதாவது பொருள் ஒன்று அதிர்வதன் மூலமாகும் என்பதை தெளிவாகிறது. ஒலி எவ்வாறு தோற்றுவிக்கப்படுகின்றது என்பது பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்காக கீழ்வரும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம். இசைக்கவையை இசைத்து பொலிஸ்டைரீன் பந்தின் அருகே கொண்டு செல்லும் போது அது மெதுவாக அசைவதை அவதானிக்கலாம். இசைக்கவையில் அதிர்வு ஏற்படும் சந்தர்ப்பத்தில் மட்டுமே பொலிஸ்டைரீன் பந்தில் அசைவு நிகழ்வது தெளிவாகிறது. இதற்கேற்ப அதிர்வினூடாகவே ஒலி உருவாகின்றது என்பது புலனாகிறது. எமது குரல் ஒலி உண்டாகும் விதத்தை தேடி அறிவதற்காக பின்வரும் செயற்பாட்டில் ஈடுபடுவோம். மெதுவாக கதைக்கும் சந்தர்ப்பத்தில் தொண்டையில் ஏற்படும் அதிர்வை விரல்களினால் உணர முடிகிறது. சத்தமிட்டு கதைக்கும் போது அதன் அதிர்வு மேலும் அதிகமாகிறது. தொண்டையில் உள்ள குரல் நாண்களின் அதிர்வை இவ்வாறு உணரப்படுகின்றது. அதாவது தொண்டையில் உள்ள குரல் நாண்களின் அதிர்வின் மூலம் எமது குரல் ஒலி பிறப்பிக்கின்றது. ஒலியை பிறப்பிக்கும் இசைக்கருவிகள். ஒலியை பிறப்பிக்கும் கருவிகள்: இலைக்கருவிகள், மென்சவ் அதிர்தல், வளிநிற அதிர்தல்,